வணக்கம். தமிழ் மாலை கட்டி திருமாலை கட்டியவள், சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார். ஆழ்வார்கள் 12 பேர்ல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் என்கிற சிறப்புக்குரியவர் ஆண்டாள். 7ஆம் நூற்றாண்டில் பிறந்தவங்க. திருவில்லிபுத்தூர்ல இவங்களுடைய மிக அற்புதமான படைப்புகள் அப்படின்னா திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. தன்னுடைய பாடல்களில் இறைவன் மீது கொண்ட பக்தி, தமிழ் மீது கொண்ட காதல், இந்த உலக வாழ்க்கைக்கான தத்துவம் எல்லாவற்றையுமே செழுமையோடு கொடுத்த சிறப்புக்குரியவர் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, வைணவத்திலேயே ஆயர்குலம் தழைத்து தங்களுடைய தலைவனாக வழிபடக்கூடிய கண்ணன் மீது தீரா காதல் கொண்டவள். திருமாலுடைய வழிபாடு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, வடக்கே இருந்து தெற்கே வரை, பத்ரிநாத்திலே இருந்து திருவனந்தபுரம் வரை. இன்றைக்கும் இந்த திருப்பாவையை நம்ம பார்த்தோன்னா வைணவ தலங்கள்லையும் மிக முக்கியமான ஆன்மீக விழாக்கள்லையும் வைணவர்கள் எல்லாம் பாடி பாடி கேட்டு கேட்டு மகிழக்கூடிய இடத்திலே இந்த திருப்பாவை பாடல்கள் இன்றைக்கும் இருக்கு. அதெல்லாம் விட சிறப்பு, வேதத்திற்கு நிகராக வைக்கப்பட்டிருக்கக்கூடியது இதற்கு கிடைத்த கூடுதல் சிறப்பு. இந்த திருப்பாவை பாட்டு இதனுடைய தொடக்கம் எங்க அப்படின்னு சொல்லி ஒரு பின்னோக்கி பார்த்தோம்னா, ஆயர்பாடி எங்க இருக்கு? வடக்கே இருக்கு. அந்த ஆயர்பாடியில ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பஞ்சம் வர மாதிரி இருந்துதான். அந்த பஞ்ச காலத்துல அங்கிருந்த பெரியவர்கள் எல்லாம் மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி கண்ணனை வழிபாடு செய்கிறாங்க. பெண்கள் எல்லாம் யமுனை கரையில காத்தியாயினி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்க. அந்த நதிக்கரையில இருக்கிற மணலை எடுத்து பாவை செய்து வழிபாடு செய்து விரதம் இருக்காங்க. இந்த பக்தி பின்னணி ஆண்டாளுக்குள்ள ஊடுருவி இந்த திருவில்லிபுத்தூரே அவளுக்கு ஒரு ஆயர்பாடியா இருக்கு. அந்த ஆயர்பாடியில வடபத்ரசாயி சந்நிதி, அந்த சந்நிதி நந்தகோபனுடைய அரண்மனையா இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய கோபிகைகள் எல்லாம் இங்கே இவளுக்கு தோழிகளா இருக்காங்க. திருவில்லிபுத்தூரில் இருக்கிற திருமுக்குளம் தான் இவளுடைய யமுனை கரை. இங்கே இருந்து கண்ணபிரானை நினைத்து பாவை நோன்பு நோற்பதற்கு தன்னுடைய சக தோழிகளையெல்லாம் அவள் அழைக்கிறாள். மனதை மயக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். வடக்கே எந்த மாதத்திலே அவர்கள் நோன்பு இருந்தார்களோ அதே மார்கழி மாதம். மார்கழி மாதத்துக்குன்னு ஒரு சிறப்பு என்னன்னா, கீதையில கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் சொல்லும்போது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த மார்கழி மாதம் நம்முடைய இந்து சமய தத்துவத்தின் அடிப்படையிலே மிக முக்கியமான மாதம். அதே சமயத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அறிவியல் யுகமும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் ஓசோன் படலம் பூமிக்கு தாழ்வாக இருக்கிறதாகவும், அந்த நேரத்தில் நாம் எழுந்து ஒரு கோவிலுக்கு செல்வது, வாசலில் பெரிய பெரிய கோலங்கள் போடுவது, அதிக நேரம் இந்த வெளி இடத்திலே இருப்பது அப்படிங்கிறது உடலுக்கு மட்டுமல்லாமல் உள்ளத்திற்கு மட்டுமல்லாமல் சிந்தனைக்கும் நினைவாற்றலுக்கும் வலு சேர்க்கிறது என்கிறது அறிவியல். இந்த மார்கழி மாதத்திலே
30 நாட்களும் திருப்பாவை பாடலை பக்தி சிரத்தையோடு பாடுபவர்கள் எல்லா நலன்களையும் பெறுகிறார்கள். ஆண்டாள் பாடிய இந்த திருப்பாவை தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய மகிழ்ச்சிக்காக, சுய தேவைகளுக்காக பாடிய பாடல் அல்ல. ஒட்டுமொத்தமாக இந்த பூமியிலே நலம் விளைய வேண்டும் என்கிற, மகிழ்ச்சி நிறைய வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்திலே பாடப்பட்ட பாடல்கள் தான் இந்த திருப்பாவை பாடல்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுவேர் போதுமினோ நீரிழையேர், நீராட போதுவேர் போதுமினோ நீரிழையேர், தேர் மல்குமாய் பாடி சீர் மல்குமாய் பாடி செல்வச் சிறுமிகாள், சீர் மல்குமாய் பாடி செல்வச் சிறுமிகாள், கூர்வேல் கொடும் தொழிலும் நந்த கோபன் குமரன், கூர்வேல் கொடும் தொழிலும் நந்த கோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணே யசோத இளம் செங்கம், ஏறார்ந்த கண்ணே யசோத இளம் செங்கம், கார்மேனி செங்கள் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனி செங்கள் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலூரெம்பாவாய், பாரோர் புகழ படிந்தேலூரெம்பாவாய், பாரோர் புகழ படிந்தேலூரெம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்குமாய்ப் பாடி செல்வச் சிறுமீர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். பொதுவாக ஒரு நோன்பு குறித்த செய்தியை சொல்லும்போது, ஒரு விரதத்தை பற்றி சொல்லும்போது, அந்த விரதம் இருக்கிற காலம், விரதத்தினால் ஏற்படும் பயன்கள், அந்த விரதத்திற்கு இறைவனுடைய அருள், அதனால் இந்த விரதத்தை மேற்கொள்ள அனைவரும் வாருங்கள், அல்லது விருப்பமுள்ளவர்கள் எல்லோரும் அந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் என்கிற நோக்கத்திலே ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாசுரத்தை இந்த உலகத்திற்கு அருளி செய்திருக்கிறார். மார்கழி திங்கள், மார்கழி மாதம் என்பது தேவர்களுடைய விடியற்காலை பொழுது.
விடியற்காலை நேரத்திலே விண்ணப்பம் செய்தால் இறைவன் கேட்டதையெல்லாம் கொடுப்பான் என்று நாம் இன்று வரைக்கும் நம்புகிறோம். அதனால்தான் தேவர்களுடைய விடியற்காலை பொழுதாக இருக்கிற இந்த மார்கழி நேரத்திலே அவனை வந்து தொழுமாறு எல்லா பெண்களையும் மனம் உவந்து அழைக்கிறாள் ஆண்டாள். மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவானே கீதையில் கூறியிருக்கிற காரணத்தினாலும், மார்கழி மாதம் என்பது பெருமை மிகுந்த மாதம் என்பது உலகத்தினுடைய வழக்காக இருக்கிற காரணத்தினாலும், இதையெல்லாம் மனதிலே நினைத்து கொண்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் ஆண்டாள் நாச்சியார் நம்மையெல்லாம் நோன்பு நோற்க அழைக்கிறாள். மது நிறைந்த நன்னாள் அப்படின்னு ஏன் சொல்றா? பொதுவாக ஒரு பௌர்ணமி நாள் என்பது, வளர்பிறை நாள் என்பது நல்ல செயல்களையெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு முழு நன்னாள். அதனால் அந்த மதி நிறைந்த நன்னாளில் நம்மை அழைக்கிறாள். போதுவீர் போதுமினோ என்றால், பொதுவாக பக்தி என்பது தானாக வர வேண்டும், மனதிலே இருந்து பிறக்க வேண்டும். தேவார பாடலிலே நாயன்மார்களுடைய பாடலில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்வது போல், அந்த பக்தி என்பது மனதிலே உருவாக வேண்டும், அது மனதிலே கசிய வேண்டும், கண்களிலே நீராக மல்க வேண்டும், அது இயல்பாக வர வேண்டும், கட்டாயத்தின் பேரில் வரக்கூடாது என்கிற காரணத்தினால் போதுமினோ என்று, போதுவீர் போதுமினோ என்று அந்த பக்தியை இயல்பாக உருவாக்க அழைக்கிறாள். நேரிழையீர் என்றால் என்ன பொருள் தெரியுமா? அந்த இறைவனை, பரந்தாமனை, பரம்பொருளை எப்படியெல்லாம் அனுபவிக்க ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்றார். ராம அவதாரத்திலே தண்டகாரண்யத்திலே வாழ்ந்த முனிவர்கள் ராமனுடைய அழகிலே ஈடுபட்டு அவனுடைய அந்த அழகினை எப்போதும் பருக வேண்டும் என்று கோபிகைகளாக பிறந்தார்களாம். ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபிகைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஆயர்பாடி. கண்ணன் எப்பொழுது தம்மை அணைத்துக் கொள்வானோ என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த முனிவர்கள் கோபிகைகளாக இங்கே இருக்கிறார்கள் என்ற நோக்கத்திலே நீரிழையீர் என்று அழைக்கிறாள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி. எதனால் இது சீர்மல்கி இருக்கிற ஆய்ப்பாடி? கண்ணன் இருக்கக்கூடிய ஆயர்பாடி. எப்படிப்பட்ட கண்ணன்? பெரியாழ்வார் தன்னுடைய பாடலிலே சொல்வார் இல்லையா? மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ என்று கண்ணனுடைய பிறப்பை உருகி உருகி பாடக்கூடிய பெரியாழ்வார் வளர்த்த பிள்ளை இல்லையா ஆண்டாள்? அதனால் அந்த கண்ணன் வந்து இருக்கக்கூடிய ஆயர்பாடி. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் சீர்மல்கியவர்கள், சிறப்பான பெண்கள், செல்வச் சிறுமீர்கள். செல்வம் என்பது இந்த பக்தியை பொறுத்த வரைக்கும் நிலையில்லாதது. வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா என்பதுதான் பக்தி சொல்லக்கூடிய உலக கருத்து. பிறகு எப்படி இந்த செல்வச் சிறுமீர்கள் என்று வசதியிலே மேம்பட்ட பெண்களாக இந்த கோபிகைகளையெல்லாம் அவள் நோன்பு நோற்க அழைக்கிறாள் என்று சொன்னால், நாராயணனை அடைவதுதான் இந்த வாழ்க்கையினுடைய உயர்ந்த செல்வம். அதை அவர்கள் உணர வேண்டும். நாராயணனை உணர்ந்தாலே
செல்வத்திலே மிகுந்தவர்களாக கருதப்படுகிற காரணத்தினால் அங்கே வசிக்கக்கூடிய பெண்களை எல்லாம் செல்வச் சிறுமீர்கள் என்று அழைக்கிறாள். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். பொதுவாக இந்த ஆயர்கள், ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய ஆயர்கள், அவர்களுடைய வாழ்க்கை கோவலர்கள் என்று அவர்களை எல்லாம் அழைப்பார்கள். மென்மையான தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆணிரைகளோடு வாழ்பவர்கள், அமைதியானவர்கள். இதுதான் உலக வழக்கு. ஆனால் ஏன் இங்கே கொடுந்தொழிலன் என்று சொல்கிறாள்? கம்சன் கண்ணனை அழிக்க வரும்போது அந்த இடத்திலே கொடுந்தொழிலனாக, கம்சனை எதிர்க்கிறவனாக, தன்னுடைய கையிலே அதுவரைக்கும் கோலை ஏந்தி இருந்த நந்தகோபன் தன் பிள்ளைக்கு ஒரு துன்பம் வரும்போது வேலை ஏந்துபவனாக மாறுகிறான் அல்லவா? அதனால் கொடுந்தொழிலன். நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். யசோதைக்கு கொடுத்திருக்கிற அடைமொழியை பாருங்கள். பொதுவாக பெண்களை மான்விழி என்பார்கள், தேன்மொழி என்பார்கள். விழியை பற்றி சொல்லும்போது கயல் விழி என்று கூட சொல்வார்கள். ஏறார்ந்த கண்ணி. எப்படி அந்த குழந்தையை, எந்த குழந்தையை அவள் கையிலே ஏந்தி இருக்கிறாள்? கண்ணன் என்கிற இந்த பரம்பொருளை ஏந்தி இருக்கிறாள். அந்த பரம்பொருளை கண்டு ரசிக்க ரசிக்க அவளுடைய கண்கள் இன்னும் அழகாக மாறி போய்விட்டதாம். அதனால் ஏறார்ந்த கண்ணி. நந்தகோபன் என்று வரும்போது நந்தகோபனுக்கு குமரன், யசோதை என்று வரும்போது யசோதைக்கு இளஞ்சிங்கம். பொதுவாக ஆண் பிள்ளைகள் தன்னுடைய தந்தையிடம் அன்பு பரிமாறும்போது மரியாதையோடு கூடிய ஒரு பணிவையும், தாயிடம் அன்பினை பரிமாறும்போது ஒரு கம்பீரத்தோடு கூடிய சுதந்திரத்தையும் கொண்டிருப்பார்கள். அதனால் தன்னுடைய தந்தையிடம் குமரனாக, பணிவு மிக்கவனாக, தாயிடம் நிமிந்தவனாக, இளஞ்சிங்கமாக ஆண்டாள் பார்க்கிறாள். செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தவன். பகைவர்களையெல்லாம் அழிக்கும் போது சிவந்த கண்களோடு இருப்பவன். அதே சமயத்திலே நல்லவர்களுக்கு அருளும் போது நிலவை போல குளிர்பவன். ஒரே பாடலிலே, ஒரே அடியிலேயே கண்ணனுடைய இரண்டு இயல்புகளையும் இங்கே எடுத்துச் சொல்கிறாள் ஆண்டாள். அப்படிப்பட்ட நாராயணன் நமக்கு பறை தருவான். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய், தோன்றின் புகழோடு தோன்றுக என்கிறார் வள்ளுவர். ஒரு செயலை செய்தால் மற்றவர்கள் புகழ்கிற வகையிலே அந்த செயலினுடைய முடிவு என்பது சிறப்பாக அமைய வேண்டும். இங்கே இந்த நோன்பு முழுமையாக அமைகிற வகையிலே, இந்த நோன்பின் நோக்கமே உலகத்து பயன்தான். இந்த உலகம் சிறப்புற வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பினுடைய பயன் என்று சொல்லும்போது, அந்த நோன்பை சிறப்பாக செய்து முடித்தால் இந்த உலகம் நம்மை வாழ்த்தும், உலகம் நம்மை புகழும். இந்த உலகமே வாழ்த்துகிற வகையிலே திருமாலுடைய புகழை நினைத்து அவனை வணங்கி இந்த நோன்பை எடுத்து செல்ல வேண்டும் என்று எல்லோரையும் அழைக்கிறாள் ஆண்டாள்.